எக்ஸ்ட்ரா ஃப்ளேர் வர்ற மாதிரி குர்த்தி. அதில் வந்து பேக் சைடு நெக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங். அதில் வந்து ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் பக்கத்தோட ஃப்ரண்ட்டு லைனிங்கோட ஃப்ரண்ட்டு ரெண்டும் சேர்ந்து இருக்க மாதிரி ரைட் சைடோட ரைட் சைடு ஜாயினாக இருக்க மாதிரி வச்சுட்டு பின்னெல்லாம் போட்டுட்டு சேஃப்டி பண்ணிவிட்டு அசையாமல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்கை சுற்றி ரவுண்டு நெக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி விடணும். ஃப்ரண்ட் சைடுக்கு பா ஷேப்பில் வந்து லைனிங் துணியையும் மெயின் ஃபேப்ரிக்கு ரைட் சைடு ரெண்டு இதில் ரைட் சைடையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி வச்சு பாஸ் ஷேப் சுற்றி எடுத்து பின் போட்டு வைக்கணும். பின் போட்டுட்டு உள் பக்கம் தைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு லைனிங் துணியை உள்ளே திருப்பி விடணும். லைனிங் துணி ரைட் சைடோட மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடோட மேல் பகுதியில் வந்து லைனிங் துணி வைக்கணும். பாஸ் ஷேப் அடிக்கும்போது ஸ்ட்ரைட்டாக மெதுவாக அடிச்சுக்கிட்டே வரணும். அந்த டர்னிங் பாயிண்ட் வரும்போது ஊசியை மெதுவாக நகட்டி கொண்டு வந்து அந்த டர்னிங்கில் நிப்பாட்டிட்டு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட்டில் வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிவிட்டு துணியை டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி டர்ன் வரும்போதும் அந்த லைன்லேயே கொஞ்சம் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா அடிச்சுட்டு ஊசியை நிப்பாட்டிட்டு டர்ன் பண்ணணும். ஊசியை உள்ளே இருக்க மாதிரி நிப்பாட்டிட்டு டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே அடிச்சு விடணும் ஃபார்வர்டாக. லேஸ் எல்லாம் லாஸ்ட் அட்டாச் கொடுத்துருக்கோம். குர்தி ஃபுல்லாக தைச்சி முடிச்சதுக்கப்புறமா லேஸ் அட்டாச்மெண்ட்டு நெக்குக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கோம். லேஸ் அட்டாச் பண்ணும்போதும் இதே மாதிரி அந்த டர்னிங்கில் வந்து ட்ரையாங்கிளாக கார்னரில் வச்சு லேஸை வச்சு ஒரு அடி அடிச்சு விடணும். அது லேஸ் அடிக்கும்போது எங்களுக்கு டைம் கிடைக்கல வீடியோ கவரேஜ் பண்ணுறதுக்கு. அந்த பாஸ் ஷேப்பை நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அந்த கார்னர்ஸ் 2 டர்னிங் பாயிண்ட்டையும் வந்து சிசரில் வந்து கட் கொடுக்கணும். 2 டர்னிங் சைடை மட்டும் கட் கொடுத்தா போதும். ஆனால் தையல் மேலே கட் பற்றக்கூடாது. ஆனால் நெருக்கமாக ஒரு கட்டிங் கொடுக்கணும். ஸ்லாண்டிங்காக ஒரு கட்டிங் கொடுக்கணும். தையல் மேலே பற்றாதபடி நெருக்கமாக ஒரு கட்டு அந்த 2 கார்னரில் மட்டும் கட்டு கொடுத்தா போதும். கரெக்டாக நெருக்கமாக கட் கொடுக்கலன்னா கரெக்டாக ஃபோல்ட் ஆகாது. பேக் சைடு ஃப்ரண்ட்டு கொண்டு வரும்போது கரெக்டாக ஃபோல்ட் ஆகாது. மேலே அமுக்கு தையல் போட்டு விடணும். எப்பயுமே ஸ்டார்டிங்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு போய் ஸ்டிச்சிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக தைக்க வரணும். லேஸ் கொடுக்கும்போது இந்த கார்னரில் ட்ரையாங்கிளாக மடித்து விட்டு லேஸை வந்து அட்டாச் பண்ணணும். ஒரு ஃபோல்டு பண்ணி ட்ரையாங்கிளாக ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் லேஸ் அட்டாச் இந்த இடத்துல கொடுக்கணும். அந்த டர்னிங் பாயிண்டில் வந்து கார்னர் அந்த வளையிற இடத்துல ஊசியை உள்ளே நிப்பாட்டிட்டு துணியை மட்டும் திருப்பி விடணும். அடியில் வந்து எந்த ஃபோல்டிங் அடியில் இருக்க கிளாத் வந்து லைனிங் கிளாத்தில் எந்த ஃபோல்டிங்கும் இல்லாதபடி பார்த்து செக் பண்ணிக்கணும். பேக்குக்கு தைச்சிட்டு அந்த சர்க்கிள்ங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே ஸ்லாண்டிங் கட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக கர்வ் வளைஞ்சு நமக்கு பேக்கில் வந்து லைனிங் கிளாத் உள்ளே போகும்போது கரெக்டாக டர்னிங் கிடைக்கும். அதனால் கரெக்டாக கட் கொடுக்கணும் ஸ்லாண்டிங் லைன் த்ரூ அவுட் த ஸ்டிச்சிங்.
ஷோல்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடோடு சேர்த்து வச்சு பின் போட்டுடணும். பின் போட்டுக்கணும். பின் போட்டு மூவ் ஆகாதபடி நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக ஸ்டிச்சிங் கிடைக்கும். ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அந்த இடத்துல ஷோல்டரில் ஸ்டிச் ஒரே இடத்துல கொடுத்துறது, பிரிஞ்சு வராமல் இருக்கிறது. ஷோல்டர் லெவலில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க ஆர்ம் ஹோலில் ஷோல்டரில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வித்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் நேராக வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக்கு ஃப்ரண்ட் சைடையும் ரைட் சைடு ரெண்டையும் ஜாயின் டுகெதர் கொண்டு போகணும். சென்டர் ஆஃப் த ஸ்லீவையும் ஷோல்டர் ஸ்டிச்சையும் சேர்த்து வச்சு பின் போட்டுட்டு ஃபுல்லாக ஆர்ம் ஹோல் ஃபுல்லாக பின் போட்டுட்டு அப்புறம் ஸ்டிச் கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி சென்டர் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து ஸ்டிச் கொடுத்துட்டே ஒன் சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு திருப்பி பேக்குக்குரியதை சென்டர்லேருந்து ஆரம்பித்து பேக்கு கொடுத்தோம்னா கரெக்டான ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் கிடைக்கும். பின் போடாமையே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேக்கில் ஸ்டிச் போடணும். ஆர்ம் ஹோல் இனிமேல் தான் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ தேவையான அளவு கேப் விட்டு ஒருத்தவங்களோட ஹெல்ப்போட பின் போட்டுக்கணும். குர்த்தியோட சைடெல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு தைச்சாச்சு. இதில் இந்த இடத்துல கேப் விட்டுருக்கோம். எதுக்குன்னா இவ்வளோ தூரத்துக்கு கேப் விட்டுருக்கோம். இந்த இடத்துல மடித்து தைச்சிட்டு 3 மடித்து தைச்சிட்டு லேஸ் அட்டாச் பண்ணணும். லேஸ் ரவுண்டாக அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது லெஃப்ட் சைடு அட்டாச் பண்ணியிருக்கோம், ரைட் சைடு அட்டாச் பண்ணல. இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம். இந்த இடத்துல தைக்கல. இங்கேருந்து 3 மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் லேஸ் அட்டாச் பண்ணிவிட்டு இப்படி ஆரம்பித்து இப்படி ஃபுல் சர்க்கிளும் ஃபினிஷ் பண்ணணும். கீழே பாட்டத்தில் லேஸ் வைக்கணும், இங்கே லேஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் கழுத்தில் பா ஷேப்பில் மட்டும் ஃப்ரண்ட்டில் பா ஷேப்பில் லேஸ் வைக்க போகிறோம். வச்சுட்டா ஃபினிஷிங் ஆயிரும். லேஸ் ஒர்க் கொடுத்தாச்சு, நெக்லையும் லேஸ் ஒர்க் கொடுத்தாச்சு, ஸ்லீவ் எட்ஜ்லேயும் கொடுத்தாச்சு, பாட்டம் எட்ஜ்லேயும் கொடுத்தாச்சு. இப்போ என்னென்னா நம்ம போட்டால் இங்கே இருக்க ஸ்டிச்சை நெருக்கி கட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் கரெக்டாக போடும்போது எங்கேயும் டைட் பிடிக்காமல் இருக்கும். பிடிச்சி கீழே இருக்க ஃப்ளாரை தூக்கி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இங்கே நல்லா வளைவாக கட் பண்ணி விடணும். இல்லாட்டி கீழே ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கும். நல்லா கரெக்டாக வளைவாக கட் பண்ணி விடணும். எல்லா இடத்துலையும் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் கட் பண்ணி விடணும்.